குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்ற டார்வினின் பரிணாம கொள்கை முற்றிலும் தவறானது. எப்படி? டார்வின் யார்? டார்வின் கொள்கை என்ன? அவரது பரிணாம கொள்கை தவறானது என்று நாம் சொல்வதற்கான காரணம் என்ன? அவர் அந்த கொள்கையை வெளியிட காரணமாக இருந்த அவர் வாழ்வில் நடந்த நிகழ்வு எது? யாருக்கெல்லாம் டார்வின் பரிணாம கொள்கை ஏற்புடையதா இருக்கும்? இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். இவருடைய முழு பெயர் சார்லஸ் டார்வின். டார்வின் என்பது இவரது குடும்ப பெயர். இவர் இங்கிலாந்தில் உள்ள ஸ்ரூஸ்பெரி என்ற ஊரில் 1809 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பிறந்தார். சிறு வயதிலேயே அன்னையை இழந்ததால் தந்தையின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்டார். தந்தை மருத்துவராய் இருந்ததால் மகனையும் தன்னைப் போலவே மருத்துவராக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அந்த நாட்களில் மருத்துவத்துறையில் முன்னேற்றமில்லாத காரணத்தால் நோயாளிகள் படும் அவதியை பார்த்து மருத்துவத்துறை தனக்கு ஏற்றதல்ல என்று முடிவு செய்தார். சிறு வயதிலிருந்தே தாவரங்கள், புழு பூச்சிகள் இவற்றை பற்றியே சிந்தித்து அவற்றை சேகரிப்பதிலும் நேரத்தை செலவிட்டார். இருந்தாலும் தந்தையின் விருப்பத்தை ஏற்று இறையியல் பட்டம் படிக்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். தனது 22வது வயதில் இறையியல் படித்து பட்டம் பெற்றார். ஆனாலும் கத்தோலிக்க திருச்சபையில் சேர மறுத்துவிட்டார். திருச்சபையில் சேர மறுத்ததற்கான காரணம் அவருடைய ஆர்வம் விலங்குகளையும் புழு பூச்சிகளையும் பற்றியதில் இருந்ததா அல்லது கடவுளை அவர் மனம் ஏற்கவில்லை என்பதா என்பதை பற்றி அவர் வாழ்வில் நடந்த இன்னொரு நிகழ்வின் மூலம் பார்க்கலாம். 5 ஆண்டுகள் கப்பலில் பயணம் செய்து பல நாடுகளுக்கும் சென்று பல மிருகங்கள் மற்றும் விலங்குகளின் எலும்புகளையும் சேகரித்து அதன் மூலமாகவே இப்படி ஒரு கோட்பாட்டை அவர் கூறியதாக சொல்லப்படுகிறது. டார்வினின் கொள்கை என்பது தக்கன பிழைக்கும், அதாவது தகுதியானது உயிர் வாழும். இதை இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், உயிரினம் தனது வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப தனது உருவ அமைப்பை மாற்றிக்கொள்ளுமாம். அப்படி மாற்றிக்கொள்ளாத உயிரினங்கள் அழிந்து போகுமாம். இப்படி தனது அறிவை பயன்படுத்தி அவர் கண்டுபிடித்த விஷயங்களில் ஒன்று, சில தீவுகளில் உயரமான இடங்களில் இருந்து உணவை உண்ணும் ஆமைகளின் கழுத்து நீண்டிருந்திருக்கிறது. ஆனால் தரையிலேயே கிடக்கும் உணவை உண்ணும் ஆமைகளின் கழுத்து நீளவில்லை. எல்லாம் சரிதான். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ப ஆமைகளின் கழுத்து நீண்டு சுருங்கி இருந்ததை தவிர ஆமை ஆமையாகத்தான் இருந்ததை ஒழிய அது வேறொரு இனமாகவோ அல்லது விலங்காகவோ மாறவில்லை. அடுத்து இன்னொரு தீவில் சிட்டுக்குருவிகள் ஒரே இனத்தைச் சேர்ந்தவையாக இருந்தாலும் அதனுடைய அழகு வேறு வேறு விதமாக இருந்திருக்கிறது. அதுவும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறியதாக அவர் கூறுகிறார். ஆனால் சிட்டுக்குருவியும் சிட்டுக்குருவியாகவே தான் இருந்ததை தவிர வேறு ஒரு பறவையாகவோ அல்லது உயிரினமாகவோ அது மாறவில்லை. அப்படியென்றால் குரங்கு உயிர் வாழ்வதற்காக தன்னை மாற்றிக் கொண்டிருந்தாலும் அது சிறு சிறு மாற்றங்களோடு இன்று வரையிலும் குரங்காகத்தானே இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை பரிணாம வளர்ச்சியில் குரங்கு மனிதனாக மாறியிருந்தால் இன்று குரங்கினமே இல்லாமல் போயிருக்க வேண்டுமே. அவை எப்படி இன்றும் உலாவிக் கொண்டிருக்கிறது? அது மட்டுமில்லாமல் மனிதனின் 6வது அறிவு குரங்குகளுக்கு எங்கிருந்து வந்தது? தாழ்வான பகுதிகளில் இருக்கும் உணவை உண்ணும் ஒட்டகச்சிவிங்கிகளின் கழுத்து காலப்போக்கில் சிறிதளவு சுருங்கலாமே தவிர அந்த ஒட்டகச்சிவிங்கி குதிரையாகவோ கழுதையாகவோ மாறிவிடும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? டார்வின் சொல்வதைப் போல இப்படி கூட நடந்திருக்கலாம். சிறிய அளவில் இருந்த குரங்குகள் சில தன்னுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப உடல் அளவில் மாற்றம் ஏற்பட்டு நாளடைவில் பெரிய அளவில் வால் இல்லாத மனித குரங்காக கூட மாறியிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அது மனிதனாக மாறியிருக்க வாய்ப்பே இல்லை. சரி, குரங்குதான் மனிதனாக மாறிவிட்டதே. அவசரத்திற்கு மனிதனுக்கு இரத்தம் ஏதாவது தேவைப்பட்டால் குரங்குகளிடமிருந்து எடுக்கலாம் என்றால் அதுவும் முடியாது. ஏனென்றால் 1% கூட மனித இரத்தமும் குரங்கின் இரத்தமும் ஒத்து போகவில்லை. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மனிதனின் இரத்தமும் பன்றியின் இரத்தமும் ஓரளவுக்கு ஒத்துப்போவதாக இருக்கிறது. அதே போலவே மனிதனின் இதயமும் பன்றியின் இதயமும் கூட ஒரு அளவுக்கு ஒத்துப்போவதாகவே இருக்கிறது. அப்படி என்றால் பன்றியின் இதயத்தை மனிதனுக்கு பொருத்தலாமா அல்லது இரத்தத்தை மனிதனுக்கு செலுத்தலாமா அல்லது பன்றியிலிருந்துதான் மனிதன் உருவானான் என்று சொல்ல முடியுமா? இந்த மாதிரியான கூற்றுக்கள் எல்லாம் கடவுளின் படைப்பை ஏளனம் செய்வது போன்றது. இப்பொழுது நீங்கள் காணும் இந்த படமானது டார்வின் கொள்கையை விவரித்து வரையப்பட்டது. அதாவது குரங்கினம் படிப்படியாக முன்னேறி மனிதனாக மாறியது என்பதாக விளக்கும் படம். அவரது கூற்றின்படி
ஒரு உயிர் தனது வாழ்வை தற்காத்துக் கொள்ள போராடும் சமயத்தில் தனது உருவத்தை மாற்றிக்கொள்கிறது. இது சரி என்றால் இப்போது நமது கொள்கையின்படி உள்ள படத்தை பாருங்கள். இதன்படி ஆரம்பத்தில் குரங்கினமே இல்லாமல் இருந்தது. நாட்டில் வாழ்ந்த மனிதர்கள் சிலர் வாழ்வாதாரத்திற்காக காடுகளுக்குள் தஞ்சம் புகுந்தனர். காடுகளில் சென்று வாழ நினைக்கும் அவனால் தனது உணவு தேவையை பூர்த்தி செய்ய மரத்துக்கு மரம் தாவி காய்களையும் பழங்களையும் பறித்து உண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தபோது படிப்படியாக குரங்காக மாறிவிட்டான். எனவே மனிதனில் இருந்துதான் குரங்கினம் தோன்றியது. இது நமது கருத்து. டார்வின் கருத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் கண்டிப்பாக நமது கருத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அதற்கும் இதற்கும் வித்தியாசமே இல்லை. ஆனால் நமது கருத்தும் பொய்யானதுதான். நாம் ஏற்கனவே கூறியிருந்தபடி அவருடைய வாழ்வில் நடந்த இன்னொரு நிகழ்வும் அவரின் கொள்கை முடிவுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அது என்னவென்றால், அவருடைய இரண்டாவது மகள் ஆனி டார்வின் பிறந்து 10வது வயதில் நோயினால் இறந்து போனார். அந்த இறப்பு டார்வின் தம்பதிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. டார்வின் தனது குறிப்பு ஒன்றில் தனது மகளை பற்றியும் அவளது பிரிவை பற்றியும் உருக்கமாகவும் நெகிழ்ச்சியாகவும் எழுதி வைத்திருக்கிறார். மகள் இறந்த பிறகு டார்வின் தேவாலயத்திற்கு செல்வதையும் நிறுத்திவிட்டார். ஏற்கனவே இறையியல் படித்துவிட்டு திருச்சபையில் சேர மறுத்த இவர் மகளின் பிரிவினால் இன்னும் அதிகமாக கடவுளிடமிருந்து விலகிச் செல்ல ஆரம்பித்திருக்கிறார். அதனால்தான் கடவுளின் படைப்பையே மறுக்கும் அளவுக்கு இவரது கொள்கை வெளிப்பட்டிருக்கிறது. படைப்பு என்று ஒன்று இருந்தால் படைப்பாளி நிச்சயம் இருப்பார் என்பதை பரிணாம கொள்கை என்ற படைப்பை உருவாக்கிய படைப்பாளியான டார்வினுக்கே தெரியாமல் போனதுதான் வேதனையான உண்மை. நமது பகுதியில் வசிக்கும் பெண்மணி ஒருவர் இன்னொரு பெண்மணியிடம் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார். இனிமேல் நான் ஆலயத்திற்கு செல்ல மாட்டேன் என்று முதல் பெண்மணி கூறுகிறார். இரண்டாம் பெண்மணி அவரிடம் ஏன் என்று கேட்கையில் முதல் பெண்மணி கூறுகிறார், என் மகளுக்கு ஆண் பிள்ளைதான் பிறக்க வேண்டும் என்று கடவுளிடம் கேட்டிருந்தேன். ஆனால் பெண் பிள்ளை பிறந்து விட்டது. நான் கடவுளிடம் கேட்டது கிடைக்கவில்லை. எனவே இனிமேல் ஆலயத்திற்கு செல்ல மாட்டேன் என்று பேசிக் கொண்டிருந்தார். இந்த பெண்மணி ஆலயத்திற்கு செல்ல மறுத்ததற்கான காரணத்தை மனித தன்மை உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் டார்வின் ஆலயத்துக்கு செல்ல மறுத்த காரணம் அவரது நிலைமையில் இருக்கும் போது ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் பின் நாட்களிலாவது அவர் மனம் மாறி இருக்க வேண்டும். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று உண்டு என்பதையும் அந்த இறப்புக்கும் வயது வித்தியாசம் இல்லை என்பதையும் அவரை போல் பலரும் பல வேதனைகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையும் பல புதுவித கருத்துக்களை ஆராய்ந்து மக்களுக்கு எடுத்துச் சொன்ன டார்வினுக்கு ஏனோ புரியவில்லை. இவரது பரிணாம கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கையுடைய நாத்திகர்களுக்கு வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும். விவிலியத்தில் கடவுள் உலகை எவ்வாறு படைத்தார் என்பதையும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் வரலாற்றில் உண்மையாகவே நடந்தவை என்பதையும் இன்று வரையிலும் நிரூபித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். நமது நோக்கம் டார்வின் கொள்கைகள் அனைத்துமே தவறு என்று சொல்வதல்ல. கடவுள் தனது சாயலாக படைத்த மனிதனை குரங்கிலிருந்து வந்தவன் என்று கூறியதை மட்டுமே நாம் மறுக்கிறோம். டார்வின் கொள்கையை போன்று எவ்வளவோ கொள்கைகளும் கூற்றுகளும் இதற்கு முன்பும் வந்திருக்கிறது, இன்னும் வரவிருக்கிறது. இவையெல்லாம் சிறிது நாட்கள் மக்கள் மத்தியில் உலவிக் கொண்டிருந்தாலும் பின்னர் மறைந்துவிடும். ஆனால் உண்மை எதுவோ, சத்தியம் எதுவோ அதுவே இறுதி வரையிலும் நிலைத்து நிற்கும்.